வெல்கம் டு ஃபெயின் குளோபல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபெயின் குளோபல் நம்மளோட ப்ராஜெக்ட் அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபாலோட் பை ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்னா ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னராக ஃப்ரீலான்சராக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிற நாலேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான ஒரு பேசிக்ஸ் அண்ட் அதில் என்னெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்க போகுதுன்றதை பற்றி நம்ம ஒரு ஒரு ப்ரீஃபாக பார்த்தோம். அண்ட் ஃபாலோட் பை ஆஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுனால ஆட் ஆனாக we need to give you more skills, more equipped persons in order to represent Fain Global. So obviously, you need to have such kind of quality inbuilt in you, which is definitely going to support for your career or for your bright future. ஸோ அதில் நாங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, the first one is assertive communication. So assertive communication is kind of how to step into the professional world. ஸோ அப்போ அதுக்கு எந்த மாதிரி ஆட்டிடியூட் நீங்கள் கேரி பண்ணணும், எப்படி ப்ரொஃபஷனலாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், அண்ட் அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே 100% நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹவு லைக் ஆக்டிவாக லிசனிங்காக இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்கணும், அண்ட் காமாக பேஷன்ஸாக ஃப்ரெண்ட்லியாக யூ நீட் டு இன்ட்ராக்ட் வித் எவ்ரி ஒன். ஸோ இதெல்லாமே அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனில் வி வில் ட்ரெயின் யூ கைஸ் விச் வில் டெஃபினெட்லி மேக் யூ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி in terms of improvising your communication or improvising your standard or your quality. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபாலோட் பை டைம் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி ஆஸ் அ ஃப்ரெஷராக லைக் கெரியர் பிகினராக நீங்கள் உங்களோட ஸ்கூல் லைஃப் ஆர் காலேஜ் லைஃப்பில் இந்த டைம் அண்ட் ஸ்ட்ரெஸ் பற்றி நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க. பட் ப்ரொஃபஷனல் லைஃப்னு மூவ் ஆகும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு பேலன்ஸ் போத் யுவர் பர்சனல் லைஃப் ஆஸ் வெல் அஸ் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் யூ வில் ஃபேஸ் லாட் ஆஃப் அப்டக்கிள்ஸ், லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் லாட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். ஸோ அதை வந்து இந்த எப்படி பர்ஃபெக்டாக உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கரண்ட் டூல்ஸை வச்சு எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ண போகிறீங்க, அதனால் ஸ்ட்ரெஸ் எப்படி அவாய்ட் பண்ண போகிறீங்க, இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி ரிலீஸ் ஆக போகிறீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு டெக்னிக்ஸ் ஒரு ஃபார்முலாஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாலோட் பை டீலிங் வித் கான்ஃப்ளிக்ஸ். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் காமன் இன் தி ஒர்க் என்வரான்மெண்ட். ஸோ நீங்கள் எந்த ஒர்க் என்வரான்மெண்ட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, எதர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒரு டாப் எம்என்சி or corporate, or even if you're running a business, இந்த கான்ஃப்ளிக்ட்ன்றது ஒரு காமன். It's kind of an argument, it's a clash between you and your colleague, you and your team, or you and your different members, team members. ஸோ இது வந்து காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். பட் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அப்போ எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், அதுக்கான கான்சிக்வன்ஸ் என்னவாக இருக்கும், அது எதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம டீலிங் வித் கான்ஃப்ளிக்ஸில் நம்ம லேர்னிங்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபாலோட் பை ஹூ மோட் மை சீஸ். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி பேஸ்டு லேர்னிங்காக இருக்கும். அண்ட் இதில் ஒரு கேரக்டர்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அந்த கேரக்டர்ஸ் வந்து மைட் பி எனி ஒன் ஆஃப் us வில் பி ஹேவிங் சச் ஆட்டிடியூட் so far. ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனால உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுவீங்க, அண்ட் அதை மாறுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றது எல்லாமே இந்த ஹூ மூட் மை சீஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஆஸ் வெல். And then fish philosophy workshop. This is also it's going to help you out in terms of adopting to any kind of environment. ஸோ நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறோன்றது முக்கியம் கிடையாது. நம்மளோட கோல் என்ன, நம்மளோட எய்ம் என்ன, விஷன் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை அச்சீவ் பண்ணணும் நம்ம என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அண்ட் நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி டிட்டர்மைண்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு ஃபன்னாக நம்மளோட கெரியர் எப்படி நம்ம கொண்டு போகணும். ஸோ இதை வந்து இந்த ஃபிஷ் ஃபிலாசபி ஒர்க் ஷாப்பில் நம்ம உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். Followed by understanding corporate culture. So as a beginner, as a fresher, or as a student, definitely you have some lot of expectations or lot of dream or hope related to stepping into the new world, right? Corporate world. அப்போ அந்த கார்பரேட் என்வரான்மெண்ட்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும், அண்ட் லாட் ஆஃப் நியூ லேர்னிங்ஸ் இருக்கும், அண்ட் நியூ கல்ச்சர் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளீட்லி உங்களை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிராப் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இந்த கார்ப்பரேட் கல்ச்சர் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தட் டு ஃப்ரெஷர்ஸ் ஹவு யூ கேன் அடாப்ட் டு தட் கார்ப்பரேட் கல்ச்சர். ஸோ அங்கே என்ன மாதிரி சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணுவேன், அப்போ எப்படி நான் அதை ஓவர் கம் பண்ணணும், என்னோட ஃபோக்கஸ்டாக நான் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் மூவ் ஆன் பண்ணணும், இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதுக்கு நான் எப்படி கிராப் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் நவ் திஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மாஸ்டரிங் யுவர் ஜாப் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூன்றது யூ நோ வெரி வெல், ரைட்? ஸோ வேர் எவர் யூ கோ இன்டர்வியூ பிகமிங் வெரி வெரி பேசிக், ஒரு காமனாக ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரெஷர், ஒரு ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கோங்க, ஒரு கிட் ஜஸ்ட் கோயிங் டு ஜாயின் லைக் ப்ரீகேஜி கிண்டர் கார்டன். ஸோ அங்கே போகும்போதே அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. ஸோ உங்களோட ட்ரீம் கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அங்கே ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது.
ஸோ அந்த இன்டர்வியூ நீங்க கிராக் பண்ணணும்னா, லாட் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க்ஸ் யூ நீட் டூ ரைட்? ஸோ அதே மாரி தான் நீங்க ஒரு ஜாபுக்குன்னு போறீங்கன்னா, அங்க லாட் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க்ஸ் யூ நீட் டூ. ஸோ ஆஸ் எ ஹெச்ஆரா ஐ வில் பி கைடிங் யூ கைஸ். ஸோ வாட் ஆர் த செக்லிஸ்ட் வி நார்மலி மெயின்டெயின் அண்ட் இன் விச் அட்ரிபியூட்ஸ் வி நார்மலி செலக்ட் த கேண்டிடேட்ஸ் அண்ட் அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ எப்படி நீங்க டைம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அண்ட் எந்த டொமைனுக்காக நீங்க அப்ளை பண்ண போறீங்க? ஸோ பிஃபோர் யூ அப்ளை உங்களோட பிரசன்டேஷன் எப்படி இருக்க போகுது அண்ட் ஹவ் யூ நீட் டு கம்யூனிகேட். ஸோ எவ்ரிதிங் வி ஆர் கோயிங் டு கைட் யூ ஆன் திஸ் பார்ட். ஓகே. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யோர் ஃபார்முலா லைக் டெய்லி ஃபார்முலா ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். உங்களோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணணும்னா அப்போ டே பை டே உங்களோட ஆட்டிடியூட் மாற்றணும், உங்கள் வே ஆஃப் ஹேபிட்டை மாற்றணும் அண்ட் வே ஆஃப் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டை மாற்றணும் அண்ட் டிசிப்ளினரி மெஷர்மெண்ட்ஸை மாற்றணும். அதில் நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும், நிறைய வந்து என்ன சொல்கிறது, உங்களோட செல்ஃபாக நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களை டிரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது உங்களோட கெரியர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் எனிதிங். உங்களோட ஃபியூச்சர் இஸ் இன் யோர் ஹேண்ட் ரைட்? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னன்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபியூ அவேர்னஸ் செஷன்ஸும் நம்ம இதில் எடுப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் decision making and confidence building skills. So especially as a student or as a fresher, 200% I know very well because I already crossed your stage. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபியர் இருக்கும், நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு 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 டிமோட்டிவேஷன்ஸ் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இருப்போம். பட் அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்பில் ஜெயிக்க முடியும். கரெக்டாக? அப்போ நம்ம கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு போல்டாக ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்கும், நம்மளோட லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ அதர்ஸ் வில் கிவ் லாட் ஆஃப் அட்வைஸ், லாட் ஆஃப் சஜஷன்ஸ், தே வில் கைட் யூ இன் லாட் ஆஃப் ஏரியாஸ். பட் அல்டிமேட்லி யூ நீட் டு டிசைட் யுவர் கெரியர், யுவர் லைஃப். இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் யுவர் ஹேண்ட். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரேவ் பர்சனாக ஒரு ரிஸ்க்கை எடுத்து ஒரு டிசிஷன் எடுக்கிற பர்சன்ஸாக இருக்கிறீங்கன்னா, டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் அண்ட் யூ கேன் மேக் வண்டர்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக நம்ம கிரியேட் ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம we are going to look out on this plan. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவலாக உங்களை க்ரூம் அப் பண்ணுறதுக்கான நாலேஜ். இதை தாண்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராக இல்லை ஃப்ரீலான்சராகவோ இல்லை ஒரு எம்ப்ளாயராகவோ இல்லை உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா அப்போ அதுக்குன்னு சில ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கணும். கரெக்டாக? ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்கே போகிறீங்கன்னா கூட அங்கே இந்த ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாங் ரன் உங்களால் சர்வே பண்ண முடியும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற பர்சன்ஸாக இருக்க போகிறீங்க, அதுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் கேரி பண்ணணும். ஃபாலோட் பை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ஹியூமன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டீமை மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதுக்கு எந்த குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் ஸ்மார்ட் வே ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் த சேல்ஸ் ஆர் ரெவென்யூ, அதுக்கு என்ன ஸ்மார்ட் வே ஆஃப் மார்க்கெட்டிங். டெலிமார்க்கெட்டிங், ஹவ் யூ ஆர் கோயிங் டு இன்ட்ராக்ட் ஓவர் த ஃபோன் ப்ரொஃபஷனலி. அதில் இமெயில் மார்க்கெட்டிங்கும் இருக்கும். எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் பர்சனாக நீங்கள் பில்ட் ஆக போகிறீங்க. அண்ட் ஃபீல்டு மார்க்கெட்டிங், ஒரு ஒரு ஏதோ ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க, இல்லை ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் நீங்கள் அட்ரஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் கான்ஃபிடென்ட்டாக. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேக்கிங் யூ ஆஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ், நாட் கைண்ட் ஆஃப் அ பிகினர். இட்ஸ் கோயிங் டு டேக் யூ டு அ நியூ வேர்ல்டு, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ ஸ்டார்டிங் யுவர் கெரியர் இன் அ பிரைட் வே ஆர் அ ஸ்மார்ட் வே. ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் நான் எப்படி எக்ஸலாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கலெக்டிவாக பார்க்க போகிறோம். ஃபாலோட் பை நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயின் குளோபல் உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிற எக்ஸாக்ட் பிஸ்னஸ் பிளான் அண்ட் எக்ஸாக்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதில் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிளானிங்ஸ் இருக்கும், என்ன மாதிரி டீமோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, டே பை டே உங்களோட நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி இருக்கும், அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ டீம்.